விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. இது எபிரேயர் 11:1. இந்த வசனம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அது ஒரு வார்த்தை சொல்லுது, காணப்படாதவைகளின் நிச்சயம் அப்படின்னு சொல்லுது. பார்க்கவே இல்லை இன்னும், எப்படிங்க பார்க்க முடியாததை போய் நிச்சயமாக சொல்ல முடியும் அப்படின்னா அது பேர் தான் விசுவாசம். நம்பப்படுகிறவைகளின் உறுதி, ஆனால் காணப்படாதவைகளுக்கு மட்டும்தான் அது கான்ஃபிடெண்ட்டாக சொல்லுது நிச்சயம். பார்க்காதையே எப்படி நிச்சயம்னு உங்களால் சொல்ல முடியும் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை உண்மை உள்ளது, சத்தியமானது. அதனால் ஆண்டவரோட வார்த்தை இனிமேல் பொய் சொல்லாது. அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரன் அல்லன்னு எழுதியிருக்கிறபடி அவருடைய வார்த்தை என்றைக்குமே பொய் சொல்லாது. அதாவது வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என்னுடைய வார்த்தை ஒழிந்து போவதில்லைன்னு சொல்லியிருக்காரு. அதனால் அவருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய்க்காது. அந்த விசுவாசம் நமக்கு இருக்குமானால் நம்மளால் இந்த வார்த்தையை நம்ப முடியும். ஏன்னா காணப்படலைன்னா கூட நிச்சயமாக எங்களுக்கு தெரியும். இப்போ இன்றைக்கி எத்தனை பேர் நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை பார்த்துருக்குறீங்க? இல்லை. ஒரு உயிர்த்தெழுதை பார்த்துருக்கீங்களா? இல்லை. ஆனால் இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்கிற நாம் ஒரு விஷயத்தை நம்புகிறோம். என்ன அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து நமக்காக மரித்து உயிரோடு எழுந்திருக்கிறார், ஏற்கனவே எழுந்துட்டார் 2000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு நான் நம்புகிறோம் இல்லையா? எப்படிங்க நம்புறீங்க? நீங்கள் கண்ணால் பார்க்கல, யாரோ சொன்னாங்க, போனாங்க, வந்தாங்க, புக்கில் எழுதியிருக்குன்றதை வச்சு தான் நம்புகிறோம். இது பேர் தான் விசுவாசம். பார்க்கவே இல்லை, ஆனால் கட்டாயமாக தெரியும் ஆண்டவர் எனக்காக உயிர் தெழுந்திருக்கிறார், என்னோடய ஸ்தானத்தில் மரித்திருக்கிறார், என்னோடய பாவங்கள் என்னோடய எல்லா காரியங்களும் சுமந்து தீர்த்துட்டாரு, இனி உயிரோடு இருக்கிறது நான் நல்ல கிறிஸ்துவே அப்படின்னு உங்களால் சொல்ல முடியும். அப்படின்னா அது பேர் தான் சுவிசேஷம். அதை உங்களுக்கு விசுவாசிக்க முடியுமானால் உங்களால் எதையுமே விசுவாசிக்க முடியும். என்கிட்ட விசுவாசமே இல்லை அந்த அளவுக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, உண்மையிலே நீங்கள் ஆண்டவரை நம்புகிறவர்களானால், இப்போ நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் ஒத்துக்கொள்ளுகிறீங்க, ஏற்றுக்கொள்கிறேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு விசுவாசம் இருக்கிறது அப்படின்றதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ நம்ம எல்லாருமே ஆண்டவரை விசுவாசிக்கிறோம். நமக்காக ஆண்டவர் எல்லாத்தையும் சேர்ந்து முடிச்சிட்டாருன்னு விசுவாசிக்கிறோம். அதனால் எந்த சூழ்நிலையுமே சரி நீங்கள் சொல்லாதீங்க, எனக்கு விசுவாசம் ரொம்ப கம்மியாக இருக்குது, என்னால் சில நேரங்களில் விசுவாசிக்க முடியல, அப்படி சொல்லவே சொல்லாதீங்க. எல்லாருக்குள்ளேயும் கர்த்தர் விசுவாசத்தை வைத்திருக்கிறார். எப்போ நீங்கள் ஆண்டவரை ரட்சகராக ஏற்றுட்டீங்களோ உங்களுக்குள்ளேயும் அந்த வித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ உங்களுக்குள்ளேயும் அந்த ஜீவன் கிரியை செய்கிறது. அதனால் என்னுடைய நாமத்தினால எது கேட்டாலும் நான் அதை செய்வேன்னு நம்மளுக்கு வாக்கு கொடுத்துருக்கிறார். வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர், கட்டாயமாக அதை நிறைவேற்றுவார்ன்ற நம்பிக்கையோட ஆண்டவர்கிட்ட வாங்க. எந்த சூழ்நிலையும் உள்ளவர் கைவிடவே மாட்டார்.